அன்பான தனுசு ராசி நேயர்களே, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நின்று போராடக்கூடிய போராட்ட குணம் கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த ராசி பலனை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்கள் மனசை மட்டும் கேளுங்க. கடந்த சில நாட்களாக நீங்கள் அதிகமாக யோசித்தது எதை பற்றி? ஒரு வேலை, ஒரு பணம், ஒரு உறவு அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் பலவிதமாக இருந்திருக்கும். வெளியில் எல்லார்கிட்டையும் சாதாரணமாக பேசினாலும் உள்ளுக்குள்ளே இது சரியாகுமா, நான் எடுக்கக்கூடிய முடிவு என்னுடைய வாழ்க்கையை மாற்றுமா, இல்லை நான் இன்னும் காத்திருக்கணுமா, எனக்கான நேரம் வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சில நாட்களாக சின்ன சின்ன தடைகள், எதிர்பாராம தாமதங்கள் ஏற்படுறது, சில மனிதர்களுடைய மாறிய நடத்தை, இது எல்லாம் உங்களுக்கு புதுவிதமான சிந்தனையை கொடுத்திருந்தாலும் ஏன் இந்த மனுஷங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற கோபம் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். உங்களை சுற்றி இப்படியெல்லாம் நடந்ததுக்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் உங்களுக்கு கிடைக்க போகுது. தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர ஸ்தானத்தில் ராகுவும், சுகஸ்தானத்தில் சனியும், சத்துருஸ்தானத்தில் செவ்வாயும், கலத்திரஸ்தானத்தில் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. இந்த கிரக நிலையில் காரணமாக கடினமான காரியங்களையும் எளிதாக இனி நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் இது வரைக்கும் உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்காம சில வேலைகளை முடிக்காமல் இருந்திருப்பாங்க. இதற்கு பிறகு அந்த சிரமங்கள் எல்லாமே குறைஞ்சு முழுமையான உழைப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வேறுபாடுகள் எல்லாம் குறைய போகுது. எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்த போகிறீங்க. சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூட போகுது. புதிய முடிவுகளில் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. வியாபார பணிகளில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் வாழ்க்கை சுமூகமாக நடக்கும். உடன் பிறந்தவங்க கிட்ட ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வர்த்தக பணிகளில் சில ஆலோசனைகள் 3ஆம் நபர்களிடத்திலிருந்து வந்து உங்களுக்கு புதுவிதமான தெம்பை கொடுக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் கனிவு வேணும். குழந்தைகள் கிட்ட அன்பாக நடந்து கொள்வது நல்லது. மேலும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் கூடுதலான பொறுப்புகளை கொடுப்பாங்க. நீண்ட நேரம் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எடுத்துக்குவீங்க. வீட்டுக்கு வந்த பிறகும் அலுவலக வேலைகளை பார்க்குற மாதிரியான சூழல் ஏற்படும். சமயோஜிதமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு சிரமப்படுவீங்க. இதையெல்லாம் சவாலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சரியாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாக போகுது. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டாலும் அதை திறமையாக செஞ்சு முடிப்பீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள்கிட்ட இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான நிலை உண்டாகும். அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய சேமிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவருடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். வீட்டுக்கு தேவையான வசதிகளை நீங்கள் செஞ்சுக்குவீங்க. உறவினர்கள் வருகையால் மன மகிழ்ச்சியும் பண விரயமும் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய படங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். ரசிகர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். முக்கிய நிறுவனங்களோட ஒப்பந்தம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அமையும். மேலும் உங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்திலும் அவரோட உங்களுடைய ராசி அதிபதி குருவும் உச்சம் பெற்றும் இருக்கிறதாலையும் 3ஆம் இடத்துல ராகுவும் உங்களுக்கு திடீர்னு திருப்பங்களையும் சில எதிர்மறையான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தாலும் இறுதியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் சோதனைகளை எல்லாம் கொடுத்து உங்களை இமாலய வளர்ச்சிக்கு கூட்டிகிட்டு போக போகுது. நீங்கள் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்தில் எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அதை துணிச்சலோடவும் நம்பிக்கையோடவும் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் இங்கே தடுக்க முடியாது. மேலும் உங்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கி மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்க போகுது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவு யார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை. சிலருக்கு
பல வருடங்களாக பேசாமல் இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் தைரியம் கொடுத்து உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழிலில் ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாற போகிறாரு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதும் கூட இருக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உறவுகளும் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருவாங்க. சிலர் நம்ம கூட பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேலே சுமத்தாமல் எப்பயும் போல் உங்களுடைய இயல்பான குணத்தில் நீங்கள் இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளாக இருக்க தயாராக இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமாக இருக்கலாம். அதனால் பலன்களில் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். அதே போல குடும்ப ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையின் உறவுகள், நண்பர்கள் மற்றும் மூன்றாம் நபர்களால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மனதளவிலும் உடலளவிலும் பல பிரச்சனைகள் நிம்மதியை கெடுக்கும். சில நாட்களில் அது சரியாகும், பல நாட்களில் அந்த மாதிரி விஷயங்களை பெருசுப்படுத்தாமல் நீங்களாவே மறந்து போயிருப்பீங்க. ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே அதையெல்லாம் திரும்ப திரும்ப பேசி அதிகமாக கோபப்பட்டிருப்பாங்க. அதனாலேயே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரிதலும் இருக்கும். சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயங்களை சரியாக பேசி முடிக்காமல் இருக்கிறதால ஒருவித மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடலாம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், யாரையும் எனக்கு பிடிக்கலை, எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கலை அப்படின்னு ரொம்பவே விரக்தி அடைஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, மெயினாக அமைதியாக போகிறது, சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். அவங்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்கள் செயலில் காட்டணும். பொறுமையோடு காத்திருக்கிறதும் அவசியம். தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களை காயப்படுத்துறது, குடும்ப உறவுகளை பிரித்து வைக்கிறது மற்றும் சில பாவங்களை செய்கிறவங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த தண்டனைகளை கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நிதானமாக கடந்து போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாயமான விஷயங்களை செய்யுங்க. தப்பு இருந்தால் திருத்திக்கிங்க. சில இடங்களில் மற்றவங்க செய்கிற தப்பை மன்னிக்கவும் நீங்கள் முயற்சி செய்யுங்க. குடும்ப உறவுகள் சில மாதங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும்போது கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு துணை செய்யும். பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாமே ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் ஒரு இயந்திரம் மாதிரி ஓய்வே இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை அவர் பார்ப்பாரு. சனி பகவானின் இந்த பார்வை காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே செய்யவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்து போராடி ஜெயிச்சு காட்டுவீங்க. மற்றவங்களுக்கும் முன்னுதாரணமாக இருப்பீங்க. இதனால சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உங்க வாழ்க்கையின் அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். காதலிப்பவர்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். பிரிதல் இருந்தாலும் என்னைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காதல் திருமணத்திற்கு முயற்சி செய்யறவங்களுக்கு இரு வீட்டாருடைய ஒத்துழைப்போட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதற்காக சில தடைகள் மற்றும் போராட்டங்களை கடந்து வர வேண்டியதாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான காலமாக இருக்க போகுது. அவங்க கற்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண் எடுப்பாங்க. புதிதாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோட ஒரு வேலை கிடைக்கும்.
இது வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல நிறைய மன சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுவெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். எங்கேயோ சிக்கி இருந்த உங்களுடைய பணம் வட்டியோட வசூலாகும். புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் கத்துக்கிட்டு உங்க தொழிலில் பயன்படுத்துறது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய வாரிசுகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பா உயர்கல்விக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அவங்க விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். இது வரைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களோடு எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு சகிப்புத்தன்மையை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்கள் குடும்ப உறவுகளை பத்திரமா பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசணும். 20 வயசுல இருந்தாலும் சரி, 70 வயசுல இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மனநிலையை நீங்கள் எல்லா கட்டத்திலையும் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாத்திக்கிட்டும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி முழுசா கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போறது தான் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியா செய்யாத காரணத்தினாலதான் நிறைய பேருடைய குடும்பத்துல கணவன் மனைவியா இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனா உண்மையான அந்யோன்யம் இருக்காது, சரியா பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையிலும் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்கணும். பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனா இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளா இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியா பேசி முடிக்காத காரணத்தினால தான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே முழுமையான காரணம் இல்லை. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை தசா புத்தியினோட பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்கள் விவாகரத்தை வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலும் தூய்மையான புரிதல் வர்ற வரைக்கும் உண்மையாக நடந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழ்நிலையில் இருந்து உணர்வு பூர்வமாக நினைச்சு பாருங்க. நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமாக குடும்ப உறவுகள் மீண்டும் சேருவாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கலை அப்படின்னாலும் சில மாதங்களில் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ அது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. மேலும் கணவன் மனைவிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோட இருக்க போறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அதிலும் சொத்து விஷயத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லது.
பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போகிறீங்க. தொழிலில் தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும், தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனையும் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதியில் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையும் எந்த ஒரு இடத்துலையும் தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்க கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுகிறதோ மட்டம் தட்டி பேசுகிறதோ அதை காயப்படுத்துகிற மாதிரி பொது இடங்களில் பேசிடக்கூடாது. நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்களில் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் எதிர்காலத்தில் இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமாக இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையாக இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமணம் தடைகள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை இழந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை, அவங்களுடைய பழக்க வழக்கம், 2 பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மன பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்டா உங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துக்கிட்டு இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பவும் போல் உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. உங்களோட குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தில் உங்களை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே சுற்றி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.